கம்பராமாயணம் என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் கம்பனிலே அந்த சகோதரத்துவம் என்கின்ற அருமையான வரிகள் தான் நினைவுக்கு வரும். சகோதரர்கள் பற்றியும் இவங்க பேசுகிறாங்க, ஒரு அமைச்சனை பற்றியும் பேசுகிறார்கள். அவர்களுக்கு அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அறுவரில் யாருக்கு அரியணை ராமன் தொண்டில். இதை பார்க்கின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சகோதரத்துவம், அதாவது இதில் இருவர், ராமனுடைய சகோதரனாக இருவர், பரதனும் இலக்குவனும், இருவரும் சகோதரர்கள். வேறு இருவர் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள். சிருங்கி வேரத்தினுடைய அமைச்சனான குகன், அதே போல கிட்கிண்டாவினுடைய அரசன், சிருங்கி வேரத்தினுடைய அரசன் குகன், கிட்கிந்தையினுடைய அரசன் சுக்ரீவன், அமைச்சன் அனுமன், அடுத்த அமைச்சனாக போகின்ற வீடனன். இப்படிப்பட்ட இந்த பாத்திரங்களை இணைத்து இவர்கள் அத்தனை பேரும் ஏன் ராமனுக்கு தொண்டு செய்தார்கள்? முதல் கேள்வி. அவர்கள் தான் விரிவாக பேசுவார்கள். ஒரு இடத்தை மட்டும் நான் தொட்டு காட்டுகிறேன். இவர்கள் ஏன் ராமனுக்கு தொண்டு செய்தார்கள் என்கின்ற மிகப்பெரிய வினா. மனிதனுடைய மனவியலை பார்க்கின்ற போது இரண்டு விடயங்களை நான் சொல்ல வேண்டும். ஒன்று, மனிதர்கள் அவர்களுடைய செயல்கள் இயக்கம் அத்தனையும் இரண்டு வழிகளிலே புலப்படும். ஒன்று மன இயல். மனை என்றால் இடம், மன இயல். இரண்டாவது மனவியல். மன இயல் என்பது நாம் எந்த இடத்தில் பிறக்கிறோமோ அதை ஒட்டி ஏற்படுவது. நம்முடைய பெற்றோர்கள், நாம் இருப்பிடம், நம்முடைய பெற்றோருடைய குணாதிசயங்கள், நம்முடைய முன்னோருடைய குணாதிசயங்கள், நாம் இருக்கிற இடத்தினுடைய தாக்கம், நாம் நடக்கின்ற இடத்தினுடைய தாக்கம், நாம் போகின்ற உலகத்தினுடைய தாக்கம், இதெல்லாமே மன இயல். மனவியல்னா உள்ளம். அந்த மனவியல் என்பது வெளியிலிருந்து வருகின்ற தாக்கங்கள் அனைத்தும் உள்ளே சென்று இதிலிருந்து வெளிப்படுகின்றது. எப்படி? இந்த இரண்டை வைத்துத்தான் ஒவ்வொருவருடைய இயக்கமும் பொதுவாக இருக்கிறது. இதோட இணை இயக்கங்கள் பல, அதை நாம் போல. இந்த இரண்டு இயக்கங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒவ்வொருவருடைய செயலும், அது மன இயலாகட்டும் மனவியலாகட்டும், ஒவ்வொருவருடைய செயலும் இரண்டு விதமாக, ஒன்று தனக்கானது, மற்றொன்று பிறருக்கானது. அந்த பிறருக்கானது என்ற ஒன்றில்தான் இருப்பது தொண்டு. தொண்டு என்று சொல்லலாம், உதவி என்று சொல்லலாம், கடமை என்று சொல்லலாம். அப்படி ஒவ்வொன்றையும் நாம் பிரித்து கொண்டே போகலாம். சுக்ரீவன் என்பவன் அவனை ஒரு பம்பை கரையிலே, குகன் என்பவன் கங்கை கரையிலே, வீடனன் என்பவன் கடற்கரையிலே. பம்பை கரையிலே, கங்கை கரையிலே, கடற்கரையிலே. இது கரை கடந்த நட்பு. அப்படிப்பட்ட ஒரு கரை கடந்த நட்போடு இவர்கள் பொங்கு வருகின்ற இந்த காட்சிகளை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கின்ற போது இந்த பாத்திரங்கள் ஒன்று ஏன் ராமனுக்கு தொண்டு செய்தன, இது முதல். இரண்டாவது, இவர்களுக்கான பயன் இருக்கிறதா? எனக்கு யார் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது செஞ்சால் தனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் அதிகம். ஆனால் இந்த பாத்திரங்கள் ஊடாக எல்லாருக்குமே அவர்களுக்கு மன உணர்வு இருக்கிறது. பாத்திரங்களுக்கு மன உணர்வு இருக்கிறது, பாச உணர்வு இருக்கிறது. இந்த பாச உணர்வுக்கும் அதிகமாக அற உணர்வோடு தான் கம்பன் அத்தனை பாத்திரங்களையும் படைத்திருக்கிறான். அற உணர்வோடு படைத்திருக்கின்ற அத்தனை பாத்திரங்களிலும் இது பெரிது, இது சிறிது, இது நடுத்தரமானது என்று நாம் பாகுபடுத்தி பார்க்க போவது இல்லை. அதே நேரத்தில் இந்த அறுவரில் யாருக்கு அரியணை என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த அறுவரும் அணுகுவார்கள். அப்படி அணுகுகின்ற போது இலக்குவன் என்றால் எல்லாருக்குமே தெரியும், முன்னம் முடி என்கின்ற தன்னுடைய தாயினுடைய வார்த்தைகளை தாங்கி வந்த உறங்கா வெள்ளி அவன் அல்லவா, கண்ணுறக்கம் இல்லாதவன் என்று காலையில் கூட சொன்னார்கள். ஊர்மலை தூங்கிக் கொண்டே இருந்தார். ஆனால் இலக்குவன் உறங்கா வெள்ளியாக அவன் இருந்ததோடு மட்டுமல்லாமல் ராமன் இருக்கும் இடமெல்லாம் தான் இருக்க வேண்டும். அவனுக்கு எங்கெங்கே கற்றுக்கொண்டான் அவன் அந்த அருமையான அந்த பர்ணசாலையை அமைப்பது. பர்ணசாலையை அமைப்பதற்கு நீ எங்கனம் கற்றாய் என்று ராமனே வினவினான் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் ராமனுடைய நிழல் என்ற விட ராமனுடைய நிஜம் என்றே சொல்லலாம். அப்படி நிஜமாக உலவிய பாத்திரம் இலக்குவன். குகன் என்றாலே அடுத்த பாத்திரம் அவர்கள் பேசவிருப்பது. குகன் என்றாலே அவன் வேடுவன், அவன் காடுவன், அங்கும் இங்கும் ஓடுவன். தூரத்திலே பரதன் வந்தபோது அவன் யார் என்று தேடுவன். அதற்கு பிறகு அன்போடு அனைவரையும் நாடுவன். அதுதான் குகன். அவன் வேடுவன், அவன் காடுவன், அவன் அங்கங்கு ஓடுவன். பரதன் தூரத்திலே வந்தபோது அவன் யார் என்று தேடுவன். எல்லாவற்றையும் அதிகமாக குகன் அன்பாலே கூடுவன். அப்படிப்பட்டவன் தான் குகன். குகனை விட்டு நாம் பரதனை பார்த்தோம் என்றால், பரதன் என்பவன் இந்த தயரதனே அவருக்கு முதல் சர்டிஃபிகேட், சான்றிதழ் கொடுத்திருக்கார். கொள்ளான் நின் சே இவ்வரசு என்று தயரதன் முதல்ல சான்றிதழ் கொடுத்தவன். அந்த பரதனுக்கு அது ஒரு பேரவல பாத்திரம். அவனுக்காக சுமந்த ஐயா ஒரே ஒரு இது,
எல்லா தாய்களும் தன்னுடைய மகனுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்பதை அருமையாக தெரிந்திருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு தாய் தன் மகன் இதை விரும்புவானா என்று எண்ணவில்லை. அவள்தானே கைகேயி. அப்படிப்பட்ட ஒரு பேரவல பாத்திரமாக தனக்கான ஒரு பழியை தாங்கி தாங்கி சுமந்து நடந்த அந்த பாத்திரம் இருக்கிறது இல்லையா, அந்த பாத்திரத்தை நிறைய பேர் பாராட்டினாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோசலை பாராட்டினாள், பின்னாளிலே குகன் பாராட்டினான். ராமனே இந்திரஜித்து அயோத்திக்கு போவது போல ஒரு போக்கு காட்டிய போது பரதன் இருக்க பயமேன் என்று அந்த அளவுக்கு ராமனாலும் புகழப்பட்டவன் பரதன். ராமன் என்றாலே அவனுக்கானதுதான் அத்தனையும் என்றவன் பரதன். அதே போல அனுமன், மூன்றாவது பாத்திரமாக அனுமன் அனைவருக்கும் தெரியும். அவனுடைய சொல்லாற்றலும் செயலாற்றலும் செல்லும் சொல் வல்லான் என்று கம்பவாரதியினுடைய அருமையான ஒரு நூல். அந்த நூலிலே படித்தாலே அனுமனுடைய அத்தனை விடயங்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு செயல் வல்லான், புயல் வல்லான் அவர்தான் அனுமன். அனுமனை பற்றி நிறைய பேசுவாங்க. சுக்ரீவன் அனைவருக்கும் தெரியும், ஒரு வானரன். சுக்ரீவன் வானரன், அங்கும் இங்கும் அவனும் தாவரன். அது மட்டும் இல்லாமல் வாலி அடிக்க கூவரன், அடித்த பிறகு நோவரன் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த வானரனான சுக்ரீவன் என்பவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த போர்க்கள காட்சிகளில் அவன் ஒரு தீவிரன். என்ன ஒரு வேகம், அந்த குரங்கு புத்தின்னுவாங்க இல்லையா, இங்கேருந்து போய் கும்பகர்ணனுடைய மூக்கை கடிச்சிட்டு வந்துட்டாப்புல. அந்த அளவுக்கு ஒரு வேகம் சுக்ரீவன்ட்ட. ராமனுக்கு எந்த அளவுக்கு படைபலம் கொடுத்து அவர் தொண்டு செய்தார். வீடனன் பொதுவாக அரக்கன் என்பார்கள். நான் வீடனை பற்றி குறிப்பிட்டு சொல்கின்ற போது ஒரு அருமையான பதிவு சென்ற வாரம் கூட பேசும்போது சொன்னோம். ராவணன் அனுமனுக்கு தண்டனை தர வேண்டும் அப்படின்ற இவனை அப்படின்னு குல்மின் இந்த காலையில் அழகா சிவகுமார் பேசினார். குல்மின் என்ற போது நில்மின் என்று சொல்லி ராவணனை பார்த்து நீதியோய் என்று சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ராவணன் நீதிமான் அப்படின்ட்டு ராவணனை நீதியோய் என்று சொன்னா அந்த ஏன் அப்படின்னு நீண்ட கையன், அதாவது வீடன் நீண்ட கையனாக நீதியோன் என்று சொன்ன அந்த காட்சியை பார்க்கின்ற போது நாங்கள் நினைத்தது உண்டு, வீடனன் மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தால் ஒருவேளை ராவணன் சீதையை விடுவித்திருப்பானோ என்று சொல்லி நினைத்ததுண்டு. அப்படி தன்னை அந்த அறவயப்படுத்தி கொண்ட அரக்கன்னா எந்த ரா போடுறீங்க, அரக்கன். அந்த பெரிய ராவும் போடுங்க, பெரிய ரானா தான் தெரியுது, சின்ன ரா பெரிய ரானா. அவன் அரக்கன் அப்படின்னு சொல்லலாம், அறவான் அரக்கன் என்று சொல்லலாம். அவனுடைய காட்சி பதிவுகள் அத்தனை பேர், கும்பகர்ணன் உரக்கன் என்போம், இவன் அரக்கன். அப்படிப்பட்ட ஒரு காட்சி பதிவுகளை ஒவ்வொன்றாக பார்க்கின்ற போது இவர்கள் செய்த செயல்கள் அத்தனையும் யார் முதல் அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அப்படி யார் முதல்னால இலக்குவன் என்பவன் ராமனுக்கு முதல், ராமனோடு என்றும் இருந்தவன். அவன் இலக்குவன் என்பவன் எப்பொழுதுமே ஒரு முதல். குகன் என்பவன் ஒரு நெகிழ்கின்ற பாத்திரம், அவன் நெகிழ் முதல். பரதன் என்பவன் பெயர் பெற்ற பாத்திரம். எனக்கு இந்த பாதுகை போதும் என்று சொன்னான் இல்லையா. அப்ப பரதன் என்பவன் புகழ் முதல், அனுமன் என்பவன் செயல் முதல், சுக்ரீவன் என்பவன் அரண் முதல், வீடனன் என்பவன் சரண் முதல். அத்தனைக்கும் முதல் என்பது முதலானது. இதை தொடுத்து சொல்கின்ற போது இலக்குவன் முதல், குகன் நெகிழ் முதல், பரதன் புகழ் முதல், அனுமன் செயல் முதல், சுக்ரீவன் அரண் முதல், வீடனன் சரண் முதல். இந்த முதல்கள் அத்தனையும் அவர்கள் வைத்த முதலினால்தான், அந்த முதல் போட்டதினால்தான் ராமாயணத்திலே ராமனால் வெற்றி பெற முடிந்தது என்கிறது. இந்த பரம்பொருள் அதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் தள்ளியே வச்சிருக்க. ஏன் தள்ளி வைக்கிறோன்னா, கம்பன் என்றொரு வானுடன் வாழ்ந்ததும் என்று சொல்கின்ற போது அவனை ஒரு மனிதன் என்ற கண்ணோட்டத்தோடு தான் நாம் பார்க்க வேண்டும். அவனை மனிதன் என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற போது இந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் இடைப்பட்டு தமக்குள்ளே பேசிய வார்த்தைகளும் தாம் அறிந்தவற்றையும் பார்க்கின்ற போது, அதாவது வால்மீகியில் பரதன் இங்கே பார்த்தப்புறம், இந்த நிலையை பார்த்தப்புறம் தான் மரவுரி தரித்தான் என்று இருக்கிறது. அதே கம்பனில் அவன் தவக்கோலத்தோடே வருகிறான். இலக்குவனுடைய செய்கையை பார்த்த பிறகு அவன் மனம், பரதனுடைய மனம் நெகிழ்ந்த விதம். பரதன் சொல்கிறான், இலக்குவன் அல்லவோ இது உங்கள் 6 பேருக்கான செய்தி. பரதன் சொல்கிறான், இலக்குவன் அல்லவோ அந்த தொண்டு, எத்தகைய தொண்டு செய்கிறான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இலக்குவன் ஒரு சீற்றக்காரன், அத்தகைய கோபம் வரக்கூடியவன். அவனுடைய சீற்றம் தனித்த இடங்கள் 2. சாதாரணமாக கோலம் போட்டால் அழகாக இருக்கும், ஆனால் சில சமயம் அந்த கோலமே சிலவற்றை கலைத்து விடும். வீட்டில் கோலம் போட்டுட்டு அது மேலே கால் வைக்காதன்னுவாங்க, கலைக்காதன்னுவாங்க.
கோலம் போட்டால் அழகாக இருக்கும், ஆனால் அந்த கோலமே பிறரை கலைத்துவிடும். என்ன, இலக்குவனின் சீற்றத்தை கலைத்த கோலங்கள் இரண்டு. ஒன்று பரதனுடைய தவக்கோலம், இன்னொன்று தாரையினுடைய கைமை கோலம். இரண்டு கோலங்களும் அப்படின்னா இலக்குவனுடைய தொண்டு சீற்றம் என்பது ஒரு புறம், ஆனால் அவருடைய தொண்டு. இந்த இருவரையும் பார்த்து பார்த்து புகழ்ந்தவன் குகன். இலக்குவனையும் பரதனையும் பார்த்து பார்த்து புகழ்ந்தவன் குகன். அது மட்டுமா, ராமன் மீண்டும் நிறுவுகிறான். முதலிலே சொன்னான் குகனிடும் ஐவரானோம், முதல்ல 5 ஆச்சு. வீடன் இருந்தப்புறம் குகனிடும் ஐவரானோம், முன்புபின் குன்று சூழ்வான் மகனிடும் வருவரானோம், எம்முறை அன்பில் வந்த அகனமர் காதலைய நின்னுடும் இழுவரானேம், புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் அந்தை. அப்போ மீண்டும் இவனை சகோதரனாக, ராமாயணத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சொந்த சகோதரர்கள் தம்பிகள் என்றும், இந்த சுக்ரீவன் வீடன் குகன் அவர்கள் தமையன்கள் என்று ஒரு பதிவு இருக்கிறது, உறுதிப்படாத பதிவு. இருந்தாலும் அதை பற்றி நாம் போகவில்லை. அப்போ குகனை பற்றி சொல்கின்ற போது ஒரு காட்சியிலே அவனுடைய தொண்டு உள்ளம், தேனும் மீனும் தந்த உள்ளம், இதெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். சுக்ரீவன் என்றால் அவனுடைய அத்தனை படைகள், அவனுடைய படைகளுடைய வரிசையை சொல்லி நான் இவர்களை அழைக்கலாம் என்று இருக்கின்றேன். சதவலி என்பவன் 16,000 கோடி வானர்கள், சுசேடனன் 10 லட்சம் கோடி, மாமன் தாரன் என்பவன் 6 எண்ணிலா கோடி அப்படின்னே சொல்றாங்க. கேசரி என்பவன் 50,000 கோடி, சுவாட்சன் என்பதுக்கு 2,000 கோடி, தூமீரா என்பவனுக்கு 2,000 கோடி கரடி படைகள் மட்டுமே தனியா. அப்புறம் பனசன் என்பவன் 12,000 கோடி வானர்கள், நீலன் என்பவன் 15,000 கோடி வானர்கள், தரிமுகன் என்பவன் 30,000 கோடி வானர்கள், ஜாம்பன் என்பவன் 1,600 கோடி. இந்த கணக்கெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டக்கூடாது. ஸோ இத்தனை படைகளுடைய வலிமையோடு சுக்ரீவன் தன்னை ஈடுபடுத்தி ராமனுக்காக தான் ருமையை பிரிந்த போது எழுந்த துக்கத்தை விட மிக அதிகமான துக்கம் எம்பிரான் ராமன் சீதையை பிரிந்த துக்கம் என்று ராமனுக்காக அவனுடைய தொண்டு என்பது அளப்பரியது. அனுமனுடைய தொண்டு, அவர்கள் பேசுவார்கள், கவ்வை இன்றாக நின்னுடைய வரவு தங்கள் வரவு என்று வரவேற்ற அந்த மகாபுருடன் அனுமன் அவர்கள் சொல்லாலே தோன்றிற்று அன்றே யார்கொல் இச்சொல்லின் செல்வன், சொல் செயல் அனைத்திலுமே முதன்மை பாத்திரமாக இருந்த அனுமனுடைய தொண்டு அனைவரும் அறிந்ததே. வீடனுடைய தொண்டு அனைவரும் சொல்வது நிகும்பலை யாகத்தை அவர். அப்போ இந்த அறுவருடைய அத்தனை தொண்டுகளையும் நாம் பார்க்கின்ற போது மிகப்பெரிய கேள்வி, இந்த கம்பன் கழகம் ஒரு குறும்பான கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறார்கள். இந்த அறுவரில் யாருக்கு அரியணை? இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் அவர்களுக்கான ஒரு பெரிய கரவொலி கொடுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் மிக அருமையாக தங்களுடைய பதிவுகளை, ஒவ்வொருவரும் வெவ்வேறு துறை, அதில் நிறைய பேர் தமிழ் மாணவர்கள் இல்லை, ஒவ்வொருவரும் வெவ்வேறு துறைகளில், ஒருவர் கணக்கியல் துறை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் கம்பனிலே ஆழங்கால் பட்டதோடு மட்டுமல்லாமல் அத்தனை இலக்கியங்களிலும், குறிப்பாக கம்பன் கழகம் நடத்துகின்ற 6 இலக்கிய போட்டிகள், இங்கு மட்டுமில்லாமல் அனைத்து சங்கங்களும் கழகங்களும் நடத்துகின்ற இலக்கிய போட்டிகளில் மின்னி வருகின்ற 6 நட்சத்திரங்களை இங்கே அமர வைத்து அழகு பார்த்து அவர்களுடைய பேச்சை நாம் கேட்க தயாராக இருக்கின்றோம். அனைவரையும் நீங்கள் அவருடைய மிகச்சிறந்த பங்களிப்பாக அவ்வப்போது கரவொலி எழுப்பி பாராட்டி மகிழ வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையை உங்களிடம் வைத்து, அறுவரில் யாருக்கு அரியணை, இவர்கள் சொல்லத்தான் நானும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லி, அறுவரில் யாருக்கு அரியணை ராமன் தொண்டில் என்ற முதல் பேச்சாளராக செல்வி வள்ளியம்மை அவரை அழைக்கின்றோம். அவர் சென்ற வாரம் எங்களது பொதிகை டிடி தமிழ் தொலைக்காட்சியில் மிக சிறப்பாக பேசி கோடிக்கணக்கான பேருடைய பாராட்டுதலை பெற்றவர், உலகமெங்கும். அதை நான் உங்கள் முன்னே சொல்லி அவரை பேச அழைக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் 15 மணித்துளிகள், அதற்குள் முடிக்க வேண்டும். தம்பி எப்படி தொண்டனானான் என்ற கதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சேயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தாயை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தாய் சுமித்திரை அவன் கானகம் புறப்படுகையில் என்ன சொல்கிறாள் பாருங்கள். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல், தம்பி எனும் படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி, மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அன்றேல் முன்னம் முடி என்கிறாள்.
நீ செல்வாய் என்றால் அடியேனாக செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு வருமானால் அவர்களுக்கு முன் சென்று நீ அங்கு இருந்ததாய்த்தான் எங்களுக்கு செய்தி வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறாள். ராமனோ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கானகம் சென்றவர், இலக்குவனோ தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று காவலனாக உடன் சென்றவன் என்று நான் பார்க்கிறேன். ராமனை அவனை புகழ்ந்து கூறுகிறார். தாயோ நீயே, தந்தையும் நீயே, தவம் நீயே, சேயோ நீயே, தம்பியும் நீயே, திரு நீயே, எனக்கு எல்லாமே நீதானப்பா அப்படின்னு ராமரே இலக்குவனை அப்படி புகழ்ந்து மனமுருக்கி பாடுகிறார். சரி, அவன் இப்பிறவியில் மட்டுமா சேடன்? அவன் ஆதியிலிருந்தே, ஆதிசேஷனாய் வந்தவன் தான் இலக்குவன். அப்படி இந்த பிறவியில் அவன் செய்த தொண்டினால் மகிழ்ந்து அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் இளையவனாய் இருந்து இவன் செய்த தொண்டில் மகிழ்ந்ததனால் அவனுக்கு இளையவனாய் அடுத்த அவதாரத்தில் ராமர் கிருஷ்ணனாய் பிறந்தான் என்று சொன்னால் அவன் எத்தகைய தொண்டு செய்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி தன்னுடைய மன மொழி மெய்களால் ராமனுக்கு தொண்டு செய்தவன் இலக்குவன். மனதால் செய்த தொண்டு, நித்தமும் நித்திரை இல்லாமல் ராம சிந்தனையே ராமருக்காகவே தன் சிந்தையில் சிந்தித்து கொண்டிருந்தவன் இலக்குவன். அவன் குகனை அறிமுகம் செய்யும் இடத்தில் நாம் பார்க்க வேண்டும். குகன் வெறும் நாயடியேன் என்று மட்டும்தான் சொல்வான். ஆனால் இலக்குவன் ராமரிடம் சென்று சொல்லும்போது பாருங்கள், உள்ளம் தூயவன் தாயின் அல்லான் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்று அவனை பற்றிய அத்துணை தகவல்களையும் ராமரிடம் சென்று கூறுகிறான். அவனுக்கு எப்படி தெரியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கு என்ன தெரிகிறது? அவன் ராமனையும் சீதையையும் ஒரு வழி நாளை அழைத்து செல்ல போகிறான் என்றால் அந்த வழியில் யாரெல்லாம் இருப்பார்கள், அவர் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை பற்றிய முழு விவரத்தையும் அறிந்து கொண்டு தன்னுடைய மதி நுட்பத்தால் ராமனுக்காகவே சிந்தித்த சீடன் இலக்குவன். இப்படியே ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற பின் ராவணன் குண்டலங்களை வைத்தே இது ராவணனாகத்தான் இருக்கக்கூடும் என்று தன்னுடைய மதி நுட்பத்தால் யோசித்து சிந்தித்து சொன்னவன். அதே போல மாரீசனையும் முதலில் அடையாளம் கண்டவன். அவன் அரக்கனாக இருக்கக்கூடும் என்று அவனுடைய மதி நுட்பத்தால் அடையாளம் கண்டவனும் இலக்குவன் தான். இப்படி தனது மனதால் மதியால் செய்த தொண்டு, இது போக மொழியாலும் தொண்டு செய்திருக்கிறான். எப்படி என்று பார்த்தால், சீதையை கவர்ந்து சென்ற பின் ராமர் மிகவும் மனம் உடைந்து குறுகி எப்படி நான் இருப்பேன் என்று மனம் தளர்ந்து இருக்கையில், இந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு விடலாமா என்று இருக்கையில் இலக்குவன் தான் அங்கு இருந்து ராமரையே காப்பாற்றுகிறான். தனது வார்த்தைகளால் அவருக்கு ஆறுதல் சொல்லி ராமரையே அங்கு காப்பாற்றியவன் இலக்குவன் தான். அப்படி இலக்குவன் இல்லையேல் ராமனே இல்லை என்று சொல்லலாம். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், என் தாய் உன்முன் ஏவிய யாவும் இசை இன்னல் பின்றாது எய்தி பேரிசையாளர்க்கு அழிவு உண்டேல் பொன்றா முன்னம் பொன்றுதீ என்றான் உரை பொய்யா நின்றால் அன்றோ நிற்பது வாய்மை நிலையம்மா என்று. இப்படி அவனது மொழியால் அண்ணன் எங்கெல்லாம் மனமுடைந்து போகிறாரோ அங்கெல்லாம் தொண்டு செய்து அவரை காப்பாற்றியவனாக இலக்குவன் இருக்கிறான். இப்படி மொழியால் தொண்டு செய்தான். அவன் செய்த தொண்டை தன் மொழியில் வெளிப்படுத்திய இடம் ஒன்று இருக்கிறது. வாலி வதை படலத்தில் வாலி வதைக்கு பின் சுக்ரீவன் அவனை கூப்பிட்டு, அவன் சண்டைக்கு வருகிறான், அவனை கூப்பிட்டு அரியணை தந்து விடுகிறேன், உனக்கு பலகாரம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சமாளித்து விடலாம் என்று, இந்தாப்பா அரியணை உனக்கு என்றால், அங்கு ராமனும் சீதையும் புல் தரையில் உறங்குகிறார்கள். எனக்கு எதற்கு அரியணை? அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் நானும் இருப்பேன் என்கிறார். அதே போல சரி இந்தாப்பா பலகாரம் சாப்பிடு அப்படின்னாலும் ராமனும் சீதையும் அங்கு இருக்கும் காய்கனிகளை தானே உண்கிறார்கள். ராமன் உண்ட காய்கனிகளில் எஞ்சி இருக்கும் எச்சியை தான் நான் உண்பேன் என்று அப்படி தன் மொழியாலும் தன் தொண்டினை வெளிப்படுத்தியவன் இலக்குவன். இப்படி அவன் மெய்யால் செய்த தொன்று என்று பார்த்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். பரதன் இவர்களை தேடி வருகையில் பரதன் கேட்கிறானாம், அண்ணனும் அண்ணியும் எங்கிருந்தார்கள் என்று. அவர்கள் இந்த புல் தரையில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்றானாம் குகன்.
அப்படி சரி, தம்பி இலக்குவன் எங்கே நின்று கொண்டிருந்தான் என்று கேட்டானாம். அப்படி அவனுக்கே தெரியும், இலக்குவன் எப்பொழுதும் அடியேனாக அவர்களை பாதுகாத்து கொண்டு நின்று கொண்டுதான் இருப்பான் என்று. அங்கு குகன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அல்லையாண்டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையொடும் வெய்துயிர் போடும் வீரன் கண்களில் நீர் சொரிய கங்கூல் எல்லை காண்பனவும் நின்றான் இமைப்பிலும் நயனம் என்றான். அப்படி கண்ணை கூட இமைக்காமல் உறங்கா வில்லியாக ராமனுக்கும் சீதைக்கும் காவலனாக நின்று கொண்டேதான் இருந்தானாம். 14 ஆண்டு காலங்கள் அவன் உறங்காமல் ராமனையும் சீதையும் காத்து கொண்டேதான் இருந்தானாம். இதையே திருப்புகழில் அருணகிரிநாதரும் சொல்கிறார். அறம் காத்து உறங்கா திறம் பார்த்து இருந்தோர்க்கு அயர்ந்தோர்க்கு அளிக்கும் பெருமானே என்று இலக்குவன் உறங்காமல் ராமனையும் சீதையும் காத்ததை அருணகிரிநாதர் திருப்புகழிலும் பதிவு செய்கிறார். இப்படி அவன் மெய்யால் செய்த தொண்டு என்று பார்க்கையில் யமுனை ஆற்றை அவர்கள் கடக்க முற்படுகிறார்கள். அங்கு படகை அமைக்கிறான். படகை அமைத்து அதில் ராமனையும் சீதையும் அமர வைத்துவிட்டு அவனும் அதில் அமர்ந்து கூட சென்றிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவர்களை அமர வைத்து விட்டு, அவன் ஆதிசேஷனின் வடிவம் அல்லவா, பார்க்கடலில் இருப்பதை போல அந்த யமுனையில் அவன் இறங்கி அந்த படகை தள்ளி கொண்டு ராமனையும் சீதையும் கரை சேர்த்தான் என்று சொன்னால் அப்பேற்பட்ட தொண்டை செய்தவன் இலக்குவன். அதே போல முக்கியமான இடம் என்று நாம் நோக்க வேண்டும் என்று சொன்னால் போர்க்களத்தை நாம் நோக்க வேண்டும். போரில் மிக முக்கியமான திருப்புமுனையே இந்திரஜித்தை வீழ்த்தியதுதான். இந்திரஜித்தை வீழ்த்த மிக முக்கியமான காரணமாக இருந்தது இலக்குவன். அவன் 14 ஆண்டுகள் உறங்காமல் இருந்த தவத்தால், அங்கு அவன் செய்திருந்ததால் இந்திரஜித்தை வீழ்த்தி அந்த போரில் முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தியவன் இலக்குவன். அது இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்றே நம்மால் சிந்தித்து பார்த்திருக்க முடியாது. இப்படியே பார்த்தால் வேலேற்று படலத்திலும் சொல்லலாம். அந்த போர்க்களத்தில் ராமனுக்காக தனது உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து விட்டான் என்பதைப் போல இறந்து பிழைத்திருப்பான். யோசித்து பாருங்கள். கவந்த படலத்தில் தன் மொழியால் ராமனை அவன் காத்தான். ராமன் உயிரை அவன் காத்தான். இந்த இடத்தில் ராமனுக்காக தன் உயிரையே அவன் விட்டுவிட்டான் என்று சொன்னால் உடல் பொருள் ஆவி என்ற அத்துணையையும் அவன் ராமனுக்காகவே சமர்ப்பித்திருக்கிறான். வேலேற்று படலத்தில் மயலின் வேளை வீடணனின் மீது தாக்குவதற்காக வருகிறார். அங்கு வீடணனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் ராமர். அடைக்கல நாயகனின் புகழ் சேதமடைந்து விடக்கூடாது என்று அனுமனும் ஓடி வருகிறார். அவனை காப்பாற்ற எத்துணை பேர் ஓடி வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன் சென்று இலக்குவன் நின்று அந்த வேலை தன் மேல் வாங்கிக் கொள்கிறான். அப்படி அங்கு ராமனுக்காக அவன் இறந்து மடிகிறான் என்று சொன்னால் எத்தகைய தொண்டை அவன் செய்திருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்படி 2 முறை இறந்து பிறந்து தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவன் ராமனின் மனக்கண்ணாடியாய், திருவாயின் மணி வார்த்தையாய், அவரின் வில்லின் சரங்களாய், இப்படி ராமருக்காகவே வாழ்ந்து ராம தொண்டையே தன் இலக்காக கொண்டிருந்தவன் இலக்குவன். இன்னும் சிந்தித்து பார்த்தால் பல படலங்கள் இருக்கின்றன, காண்டங்கள் இருக்கின்றன. இலக்குவனின் பெயரில் ஒரு படலமோ ஒரு காண்டமோ கூட இல்லையே. அது ஏன் என்று சிந்தித்து பார்த்தால் எனக்கு எட்டியது, பிரிந்திருந்தால் தானே படலமோ காண்டமோ கொடுத்திருக்க வேண்டும். பிறப்பிலிருந்தே பிணைந்திருந்தவனுக்கு காப்பியமே இருக்கட்டுமே என்று ராமனையும் இலக்குவனையும் பிரித்து பார்க்காமல் சேர்த்தே பார்த்தார் கம்பன் என்று இந்த சிறியவனுக்கு தோன்றியது. அப்படியே அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற அந்த இருவரில் ஒருவன் இலக்குவன். அங்கு கூட அவனது பெயர் வரவில்லை. அங்கும் அவன் கவரி பற்றி ராமனுக்கு தொண்டுதான் செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் பிறப்பிலிருந்து காப்பியத்தின் முடிவு வரை அவன் ராம தொண்டிலேயே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறான். இப்படி கேள்விக்கே வருவோம். அறுவரில் யாருக்கு அரியணை ராமன் தொண்டில் என்றால் 14 ஆண்டுகள் உறக்கமில்லாமல் ராமனுக்காகவும் சீதைக்காகவுமே சிந்தித்து தனது மொழி மெய்களை எல்லாம் வைத்து தொண்டு செய்து இமைக்காமல் நின்று கொண்டே இருந்தவனுக்கு, அப்படி இணையற்ற தொண்டு செய்த இலக்குவனுக்கு இளைப்பாறவாவது
ராமன் தொண்டில் அரியணை அவன் அமர இளைப்பாரவாவது கொடுக்க வேண்டும் தானே. அறுவல் தொண்டில் யாருக்கு அரியணை? ராம தொண்டையே தன் இலக்காக கொண்டிருந்த இலக்குவனுக்குத்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக ஒரு அருமையான, அதாவது இலக்குவன் நின்றே பணி செய்தான் என்பதை தான் நின்றே அழகாக பேசி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கார். இருவரையும் பிரித்தே பார்க்க முடியாதுங்க, சேர்த்து தான் பார்க்கணும். எந்த சூழலையும் இருவரையும் சேர்த்து என்னங்க கடைசியில் இவ்வளோ நாளாக நின்று இருக்கான், அவனுக்கு ஒரு அரியணை ஒன்று கொடுத்து அவனை அமர வைக்கக்கூடாதான்னு ஒரு அருமையான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆதிசேஷனுடைய அம்சமாக அவன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் என்று ஆழ்வார்களுடைய பாசுரம் போல அவரை அழகாக அவருடைய இதையும் எங்கேருந்து வந்திருக்கான்னு சொல்லி மனத்தால், மதியால், மொழியால், தன்னுடைய செயலால், வார்த்தைகளால் அத்தனையும் தொண்டு செய்தவன் தான் இலக்குவன். இதில் தொண்டு செய்கிறதுன்னு சாதாரண இல்லைங்க, தொண்டு செய்வதற்கான ஆற்றலும் வேண்டும், அறிவும் வேண்டும். எங்கள் அலுவலகத்தில் அப்படி தான் ஒரு புதிதாக ஒரு நண்பர் வேலைக்கு சேர்ந்தார். அந்த நம்ம சாதாரண கடைநிலை ஊழியர் சொல்லுவோம், 2 தலைமை இந்த ஹெட் கிளார்க்குன்னு சொல்லுவாங்க இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், இந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. இல்லை அவன் ரொம்ப புத்திசாலி, எல்லாம் தெரிஞ்சவன். உடனே சரி டெஸ்ட் பண்ணலாமா, சரி சோதனை பண்ணலான்னு இவர் என்ன பண்ணார், ஒரு வெள்ளை பேப்பரை அவன்கிட்ட கொடுத்து இதை போய் ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துன்னு அவன் போயிட்டு எடுத்துட்டு அப்புறம் போனால் கொஞ்சம் நேரம் திரும்பி வந்தான். இவர் சொன்னால், நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, நீ கொடுத்து வெள்ளை பேப்பர் அவன் போனால் திரும்பி வந்தானே அப்படின்னு. நான் வேகமாக ஓடி வந்தான். இவர் ரொம்ப மகிழ்ந்தார், அவங்க எல்லாம் புத்திசாலி வந்துட்டான் பாருங்க. அவன் வேகமாக ஓடி வந்து, சார் நீங்கள் ஃப்ரண்ட்டாக பேக்கான்னு சொல்லவே இல்லையே. ஸோ இதுலேயும் ஒரு நுட்பமான இது வேணும். அப்படி நுட்பமான ஆற்றல் உள்ளவன் இலக்குவன். தன்னுடைய பணியிலே ஒரு சிறப்பாக ஊன்றி செய்தான். இந்திரஜித்தினுடைய அந்த நாகபாச படத்தில் அவன் விழுந்தா கூட அவன் எழுந்த பிறகு செய்த காட்சிகள் அத்தனை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவரை மிக பெரிய ஒரு கரவொலி எழுப்பி வள்ளியம்மை அவரை பாராட்டுங்கள். அடுத்ததாக நம்ம ஒரு படகை ஓட்டிக்கிட்டு வராருங்க நம்ம அக்கா அமர்நாத் அவர்கள். அமர்நாத் படகு ஓட்டுவதில் மிக வல்லவர், பேச்சு கலைஞர். இதில் ஒரு குறிப்பு என்னவென்றால், இந்த 6 பேரும் இந்த ஆண்டு நடந்த கம்பன் இலக்கிய போட்டிகளில், பேச்சு போட்டிகளில் முதல் பரிசு பெற்றவர்கள் 6 பேரும். ஆனால் சிறப்பு வாழ்த்துக்கள். குகனை நீங்கள் எப்படி, அவர் குகனுக்கு அரியணை வேணான்னு சொல்கிற குகனுக்கு எப்படி நீங்கள் அரியணை கேட்குறீங்க எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அறுவரில் யாருக்கு அரியணை? ராமன் தொண்டில். நான் முதலிலே தொண்டு செய்பவர்கள், தொண்டர்கள் தொண்டு எப்படி செய்கிறாங்க, ஏன் தொண்டு செய்யணும் என்று ஒரு கேள்வியை கேட்டால், யார் மீது அன்பு இருக்கிறதோ அவங்க மேலே தான் தொண்டு செய்வாங்க. ஏன்னு சொன்னால், நம்ம தொண்டுன்னு சொல்கிறோமே தவிர இந்த தொண்டு என்று நம்ம சொல்லலை. தொண்டு எப்படி வேணும்னா செய்யலாம். எனக்கு முன்ன பேசும்பொழுது இலக்குவனை பற்றி பல படலங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நான் குகனை தான் பேசுகிறேன். ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 2 படலம் குகப்படலம்னு சொல்கிறாங்க. அப்போ குகனை பற்றி சொல்லும் பொழுது, குகன் என்ன தொண்டு செய்தார்னு சொன்னால், குகனுடைய அன்பே ஒரு பெரும் தொண்டாக இருக்கிறது. அது ராமபிரானே பல இடத்துல சொல்கிறார். அவங்க அந்த பாட்டு கூட தொட்டு காமிச்சாங்க. நமக்கு தெரியும், கானகத்தில் போகும்போது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு கம்பராமாயணம்னு. எங்களுக்கெல்லாம் எப்படி மனப்பாடம்னா, அது பாடத்திட்டத்தில் இருந்தது. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதையின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அப்படி போறார். போயிட்டு முனிவர்கள் எல்லாம் உபசரிக்கிறாங்க. அங்கே ராமபிரான் இருக்கிறார், இலக்குவன் சீதையோடு இருக்கிறார். அப்போ குகன் வருகிறார். எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், என்னுடைய சிந்தனைக்கு பட்டது, குகப்பெருமாள் அவருக்கு ஏன் அப்படி ஒரு அன்பு வரணும்? வரும்போதே அந்த பாட்டு கூவா முன்னம் இளையோன் குறுகி, அவர் பார்க்க வரார். அந்த குகன் வரார், ராமபிரானை பார்க்குறோன். அவருடைய அந்த வரும்பொழுதே தெரியும் இல்லையா, நடக்கும் பொழுதே என்ன சொல்கிறாங்க, ராஜ நடைப்பா, அவர் ரொம்ப பணிவாக நடக்கிறாருப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் வர்றதை பார்த்தே கூவா முன்னம் இளையோன் குறுகி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான் தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன். அந்த எவ்வளவு ஒரு பண்பாக குகன் வேடுவன் சொல்றோம். ஆனா தன்னை சொல்லும் பொழுதே நாயடியேன் என்று அறிமுகப்படுத்திக்கிறான் இலக்குவன் இடத்துல. அது பாட்டு கூவா முன்னம்னு அப்புறம் ஒரு பாட விதமும் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லலை, விளக்கலை. அப்போ முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது நின் கடல் சேவிக்க வந்தனன், முதல்ல நீ இவர் தான் ராமரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாவாய் வெட்டுவன் நாயடியேன் என்று சொல்லும் பொழுதே அவனுடைய அந்த பேரன்பு தெரிகிறது. ஏன் அவ்வளோ ஒரு அன்பு வரணும்னா, அந்த அன்பே ஒரு பெரிய ஒரு தொண்டாக குகன் ராமனுக்கு செய்வதாக நம்ம சொல்லலாம்.
அடுத்து இலக்குவன் போய் ராமனிடத்தில் வந்து அனுமதி கேட்கணும் உள்ள வர்றதுக்கு. அவர் சொல்றார், இவர் சொன்னது வெறும் நாயடியேன்னு சொன்னார். இவங்க முன்ன பேசும்பொழுதே சொன்னாங்க இல்லையா, எப்படி சொல்றார் இலக்குவன்னா, கொற்றவ நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன். குகன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தாயும் நல்லான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றார். குகனுடைய செய்தி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த அன்பினால வந்து வரும்பொழுது ராமபிரானுக்கு தேனும் அந்த மீனும் வந்து அவர் தரார் அப்படின்னு சொல்லி வரும். உள்ள வந்துட்டார். உள்ள வந்த உடனே அப்படியே ராமபிரானை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மண் தோய வந்து வணங்கினார் அப்படின்னு கம்பர் வந்து பதிவு பண்றார். பதிவு பண்ணி அந்த அன்பினால தேனையும் மீனையும் தரார். அது சொல்லும் பொழுது, அரிய தாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரித கொணர்ந்த என்றால் அழுதினும் சீர்த்ததன்றே பரிவினன் தழியேனின் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நாம் உண்டனம் பண்றோ. இந்த பாட்டில் ஒரு பாட்டு நான் வந்து சொல்ல விரும்பல, முழுக்க விளக்கமா ஒரு 3 சொல் வந்து வள்ளலின் வள்ளல் என்று மதிப்பிற்குரிய இஸ்மாயில் ஐயா அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் இந்த பாட்டில் சொல்லும் பொழுது 3 சொல் அவங்க வந்து சொல்றாங்க. அன்பு, காதல், பரிவு என்று சொல்லும் பொழுது, அன்பு என்பது நமக்கு தெரியும். காதல்னு சொன்னா அன்பினுடைய முதிர்ச்சியாக இருப்பது காதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு என்ன சொல்றார், பரிவினன் அவன் குகன் என்மேல் பரிவோடு எடுத்து கொண்டதுன்னு சொன்னா அது பவித்திரம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த பரிவு என்பது என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா, இப்போ ஏதோ ஒரு பெரிய இப்போ ஐயாவே நான் வந்து பார்க்க போறேன்னா அவருடைய வீட்டுக்கு போறேன், அவர் மேல அன்பா வந்து ஏதோ பழங்களோ இனிப்போ வாங்கிட்டு போறேன்னு சொன்னா அது அன்புன்னு சொல்லலாம். பரிவு என்று சொன்னால் என்னன்னு சொன்னா அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, உரையாசிரியர்கள்லாம் பெரியவங்க சொன்னதுதான், நம்ம புதுசா சொல்லலை. சாப்பிடாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அவங்க சாப்பிடணுமே அப்படின்னு அப்ப இன்னும் எப்போ நம்ம அப்படி எடுத்துட்டு போய் கொடுப்போம் இல்லையா, ரொம்ப உயர்ந்த நிலை, அதுதான் பரிவு. அப்படி வந்து ராமபிரான் இங்க இருக்கிறாரு, அவர் பசிக்குமே. எப்படி எனக்கு இது படிக்கும் பொழுது பெரிய புராணம் தான் நினைவுக்கு வந்தது. கண்ணப்ப நாயனார் வந்து அந்த காலத்தை பெருமானை வந்து அதுதான் வந்து நினைக்கிறார். குடும்பித்தேவர் இருப்பர் கும்பிடலாம்னு சொன்ன உடனே ஐயோ அவர் தனியா இருப்பாரு, அவர் என்ன சாப்பிடுவார் என்று அந்த கண்ணப்பர் எப்படி வந்து அன்பு கொள்றாரோ அதுபோல அந்த அதனாலதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மைன்னு மாணிக்க வாசகரே சொல்றாருன்னு சொன்னா, அன்பு என்பதுதான் உயர்ந்த அரியணை பிடிக்கும். அந்த அன்பு அவனுக்கு இருப்பதனால்தான் ராமபிரானும் என்ன சொல்றார், நம்மனோர்க்கும் உரியன அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த குகனை பற்றி சொல்லும் பொழுது எல்லா செய்தி தெரிந்தது. ஒரு குறிப்பு நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, அபிதான சிந்தாமணி என்ற ஒரு நூலிலே குகனை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. என்னன்னு சொன்னா, குருத்ருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் இருந்ததாகவும், அவர் வேடுவர் இல்லையா, அதனால தன்னுடைய பெற்றோர்களுக்கு பசி நேர்ந்த பொழுது இரவு வந்து வேட்டையாடுவதற்காக வந்து இந்த குகத்ருகன்றவர் போறார். அவர் தான் குகன்னு சொல்றாங்க அந்த குறிப்புல. அவர் போய் ஒரு மரத்தின் மேலே இருந்து பெற்றோர்களுக்கு அந்த வேட்டையாடி எதனா ஒன்று கொடுக்கணும் இல்லையா, வேடுவன் தான். அப்படி காத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மான் ஒன்று வந்தது. அந்த மானிடத்துல வந்து அம்பு போடலான்னு பார்க்கறப்போ அந்த மான் வந்து என்ன சொல்லிச்சான், கொஞ்சம் பொறுங்க நான் வந்துடுறேன், நான் உங்ககிட்ட வருவேன், நீங்க என்னை வந்து கொன்னுடாதீங்க, என்னுடைய அந்த குழந்தை மான்லாம் இருக்கு, நான் போய் சொல்லிட்டு கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மான் சொல்லிச்சான். அடுத்து வந்து இன்னொரு மான் வந்து அது போல வந்தது. அப்புறம் இன்னொரு மான், இப்போ இதுவரை 3 முறை வந்ததுன்னு சொல்லுது. அப்புறம் 4வது முறை வந்து எல்லா மானும் வந்தது அப்படின்னு சொல்றப்போ அந்த குருத்ருகன்றவர் அமர்ந்திருந்தது ஒரு வில்வ மரம் போலவும், அந்த ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லியும் அந்தந்த நேரத்தில் வந்து ஒரு காலத்திலே ஒரு வில்வ இலைகள் விழுந்ததுனால சிவராத்திரியில் அவன் பூஜை செய்தது போல ஒரு பலன் கிடைத்து அவனுக்கு வந்து பெருமான் காட்சி கொடுத்து என்ன பண்றார், நீ வந்து என்ன பூஜை பண்ணிட்டப்பா, உனக்கு நான் வந்து நியாயமா முக்தி கொடுக்கணும், ஆனா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா பின்னால ராமபிரான் வந்து வருவார் காட்டுக்கு, அவர் வந்தாருன்னு சொன்னா நீ அவரை நல்லா வந்து உபசரிக்கணும், அவருக்கு வேண்டிய தொண்டு எல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி சிவபெருமான் வந்து அவருக்கு வரம் கொடுத்தார் என்ற ஒரு செய்தியை அபிதான சிந்தாமணி என்ற நூல்ல குகனுக்கு குறிப்பா கொடுக்கிறாங்க. அப்ப தொண்டு செய்வதற்காகவே நீ இரு அப்படின்னு சொன்னா அதுக்காகவே இருக்கிறா குகன். அதுபோல தொண்டு செய்து அவர்கள் அந்த கங்கையை கடப்பதற்கும் பெரும் உதவி செய்கிறான் அப்படின்றத வந்து பார்க்கிறோம். அடுத்து ராமபிரான் சொல்லுவதாக சீதையை பார்த்தும் இலக்குவனை பார்த்தும் சொல்றார்.
சீதையை நோக்கி தம்பி திருமுக நோக்கி தீரா காதலன் ஆகும் என்று கருணை மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பர் இருத்து ஈண்டு எம்மோர் என்றான். நாம சொல்றோம் இலக்குவனாவது ராமனிடத்திலே வந்து இருந்தவர், அவருக்கு பாசத்தோடு அவர் வந்து இரவெல்லாம் கண் விழித்து இருந்தார். ராமபிரானை பார்த்தாச்சு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் போயிருக்கலாம் இல்லையா குகன், நான் அவங்க கூட இருக்கணும் என்று கேட்டு அவர்கிட்ட அனுமதி பெற்று கம்பர் சொல்லுவார், எப்படி இலக்குவன் வந்து அவரை பாதுகாக்கிறாரோ அதே போல தானும் தன்னுடைய படைகளோடு இருந்து ராமபிரான் தூங்கும் பொழுது அவரும் வந்து பாதுகாத்தார், இரவு தூங்காம குகனும்னு சொல்லி அடுத்த நாள் தான் அவங்க வந்து அந்த கங்கை கரையை கடப்பதற்கு உதவி செய்கிறார் என்று வந்து வரும்பொழுது என்ன சொல்றார் குகன், ராமபிரானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பினாலே நீங்க இங்க இருந்துருங்களேன் அப்படின்றார். இங்கேயே இருந்துட்டா நல்லது, என்ன வேணுமோ தேன் திணைமாவெல்லாம் நான் தரேன், இங்க இருந்துருங்கன்றார். ஆனா ராமபிரான் இல்லை, நான் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் ஆட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகணும்னு சொல்லும் பொழுது சரி நான் வரேன் உங்க கூட அப்படின்றார். அதுதான் வந்து சொல்லும் பொழுது துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது, அது அன்றி பின்புள்ளது இடைமண்ணும் பிரிவுள்ளது என உன்னேல் முன்புலேம் ஒரு நாள்வேம் முடிவுள்ளது என உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். அப்பதான் ராமபிரான் சொல்றார், நம்மளாம் வந்து சகோதரர் மாதிரிப்பா, ஒன்றும் வந்து துன்பம்னு ஒன்று இருந்தால் தானே சுகம்னு ஒன்று வரும், அதனால வந்து நீ இந்த பிரிவை நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லிட்டு அவர் போக வேண்டியதா இருக்குன்னு சொன்னா அவ்வளோ ஒரு அன்போட வந்து இருக்கிறார். அப்பயே வந்து அந்த ஒரு பாட்டோட கம்பர் வந்து முடிக்கல, ஏன்னா அவனுடைய அன்பை வந்து தடை செய்ய முடியல அவரால். படர் உல உளன் உம்பி காணுரை பகலெல்லாம் இடருரு பகையா போய் யான் என உரியாய் நீ சுடருரு வடிவி நோய் சொல்முறை கடவேன் யான் வடதிசை வரும் அந்நாள் நின்னுழை வருகின்றேன். அவர் என்ன சொல்றார், நான் வந்து இப்போ போறேன்ப்பா, ஆனா மறுபடியும் அயோத்திக்கு போகும்பொழுது நான் வந்து உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரான் சொல்றார். சொல்லும் பொழுது அந்த சொல்முறை கடவேன் யான் அப்படின்னா அது ரொம்ப ஒரு அருமையான, ராமன்னு சொன்னாலே நம்ம சொல்றது ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று சொல்றோம். அதை ராமபிரானே சொல்றார், நான் சொன்ன வார்த்தையை நான் சரியா வந்து காப்பாற்றுவேன்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு அவனிடத்திலே அந்த குகனிடத்திலே சமாதானம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்புறமும் சொல்றார் ஒண்ணு, பரதன் இருக்கிறான் இல்லையா, பரதன் அங்க இருக்கிறான்னு சொன்னா நாட்டை ஆளணும்னா அங்க இருக்கிறவங்கள என்னுடைய சுற்றத்தார், அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக அவர்களை காவல் செய்வதற்காக அரசாள்வதற்காக பரதன் இருக்கிறான். அதுபோல உன்னுடைய சுற்றத்தாரும் என்னுடைய சுற்றத்தார் தான், இங்க வந்து இருக்கிறவங்களை வந்து யார் பாதுகாக்கிறது, அதுக்கு நீ இருக்கணும் இல்லையா என்று அங்குல கிளை காவலுக்கு அமைத்தனன் அமைதியின் உளன் உம்பி இங்குல கிளை காவற்கு யார் உலர் உரை செய்வாய் உன் கிளை எனது அன்றோ உருதுயர் உரலாமோ என் கிளை இது இதுகான் என் ஏவலின் இனிது. அதாவது இங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னுடைய கிளை என்னுடைய சுற்றத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவோ சொன்னார். சொல்லிட்டும் வந்து நம்ம என்ன ஏன் மறுபடியும் 4 பாட்டில் சொல்லணும், ஒரு பாட்டில் சொல்லக்கூடாதுன்னா அவர் வந்து சமாதானமாகாம நான் வருவேன்னு சொல்லியிருப்பார். அப்பதான் ராமபிரான் பார்த்தார், இது என்னுடைய ஆணை போல, நான் உனக்கு ஆணை சொல்றேன், நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னுடைய சுற்றம் என்று சொல்கிறார் என்று சொன்னார். குகனுடைய அந்த தொண்டு என்பது அவர் காட்டிய அந்த பேரென்புதான். அதுதான் வந்து அறுவரில் யாருக்கு அரியணை என்றால் குகனுக்கு அரியணைன்னு சொல்லாம குகனுடைய அந்த அன்பிற்கு தான் அரியணை என்று நான் எண்ணுகிறேன். எப்படி ராமபிரான் சொன்னாரோ அதே போல வந்து அங்க வந்து அவர் பார்க்கிறார். அப்ப சொல்லும் பொழுது எப்படி இலக்குவன் வந்து ராமனிடத்துல முதல்ல அறிமுகப்படுத்தினானோ அந்த தாயின் அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து சுக்ரீவனிடத்திலும் அந்த வீடனிடத்திலும் சொல்லும் பொழுது சொல்றார், முழுநீர் கங்கை தழுவு இருகரைக்கும் நாதன். நாம குகன் ஏதோ வந்து வணங்குறான்னு சொன்னா அவர் சாதாரண ஆள் இல்லப்பா, அவர் கங்கை கரைக்கு வந்து நாதன், அவன் படகுலாம் வந்து வச்சிருக்கொண்டிருவன் அப்படின்னு சொல்லிட்டு நாதன். தாயினும் உயிர்க்கு நல்லான். நம்ம சொல்லும் பொழுது உயிர்னு சொன்னா அது வெறும் ஒரு பிறவிக்கு நம்ம சொல்ல மாட்டோம், உடம்பு தான் வந்து ஒரு பிறவிக்கு. தாயினும் சொல்றார், உடலுக்கு நல்லான்னு சொல்லாம தாயினும் உயிர்க்கு நல்லான்னு சொல்லிட்டு வழுவிலா எயினர் வேந்தன் குகன் எனும் வள்ளல். ராமபிரான் சொல்லுவதாக இருக்குது. கம்பர் பல இடங்கள்ல ராமபிரானை வள்ளல் வள்ளல் வள்ளல்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட வள்ளலே என்ன பண்றார், குகனை வள்ளல்னு சொல்றார். அப்ப என்ன வந்து குகன் வந்து தந்துட்டார், பெரிய தொண்டு செஞ்சுட்டாருன்னா, அவர் வந்து பல பேர் அந்த வழியில போய் ஏதோ உதவியா கேட்டா கூட அந்த கப்பல்லாம் எடுத்துட்டு நாவாய் எடுத்துட்டு அவர் வந்து
அதை கடக்கிறதுக்கு கங்கையை கடக்க உதவி செய்வார். அதுபோல ராமனுக்கு செஞ்சிருப்பாருன்ட்டு அவன் சாதாரணமாக சொல்லாமல் குகன் வந்து அவன் வள்ளல் அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஒரு அன்பை என்னிடத்துல தந்தவன், அதனால குகனும் வள்ளல் என்று ராமபுரானே சொல்வதாக இந்த இடத்திலே அமைக்கிறார் என்பதை மட்டும் சொல்லி அறுவரில் குகனுடைய அன்புக்கு அரியணை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.